பிகேஆர் ஃபேமிலி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று கடை திறப்பு விழாக்கு வந்தேன்னா நேற்று இன்றைக்கு நாளைக்கு அப்படியே 2-3 நாள் இப்போ ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அம்மா எங்களுக்காக ஸ்பெஷலாக சமைக்கிறா. என்ன சமைக்கிறா அப்படி சந்தோஷமாக இருக்க போகிறாங்க சரி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன எதிர்பார்த்துருக்கீங்க? ஒரு பிள்ளையார் வீட்டு அம்மா வீட்டை வந்தால் என்ன செய்யும்? என்ன செய்யும்? வடிவா நித்திர கொண்டு வடிவா பார்த்தா சித்தி வடிவா ஆறுதலா ஒலிம்பி இருக்க டீயை கொண்டு தந்து சாப்பாடை கொடுத்து விடுங்கன்னு சொன்னா நாங்க சமைக்கிறோமா கடையில கட்டி சாப்பிட்டோம். அப்படி நீங்க முதலே சொல்லணும். ஏன்னா நாங்க வளமையாவே சாப்பாடு கடையில தான் செய்யறது, எதுவும் சமைக்கிறது இல்லை. குறைவு 2 பேருக்கு கண்டடியா. அப்படியே என்ன நீங்க சொல்லுங்க. சரி அம்மா சொல்லிட்டாண்டே ஒரு சோறு மீனெல்லாம் பக்கத்துல வாங்கலாம். ஓ சரிங்க. நான் உரைச்சி விட்டுறேன். எப்போ வந்தாலும் நாங்கள் வேலை தானே இங்கே வந்தால் சமைச்சு நாங்கள் தான் சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் சமைச்சு வச்சுக்கிறீங்க கேளுங்க சித்தி. என்ன செய்யறதா மேலே சூடத்தான். ஐயோ ஆமாம் அப்படியாமா. நாங்கள் படுத்துக்கிறதா செய்வாங்க. இப்போ என்ன நான் செய்யலைன்னு சொல்ல வரீங்களா இல்லை நீங்கள் செய்து தாரீங்கன்னு சொல்ல வரீங்களா? இதுதான் நீங்க எங்க செய்யறீங்க? என்ன ஒழுங்கு காலமா சாப்பாடே செய்து சாப்பிடாம இருக்கிறீங்க. ஆமா எல்லாருமே கல்யாணம் செய்த பிள்ளை எல்லாம் திருப்பி வீட்டை தாய் வீட்டை வரைக்குமா சந்தோஷத்தோட வருவாங்க. ஏதுங்க அப்போ நித்திரவெல்லாம் இதுகளுக்கு இருக்கலாம். இதே வீட்டு உண்மை காசு இதேண்டா அங்க என்ன நானே ஒழும்பி வீடு எல்லாமே நான் தான் செய்யணும். ஆறுதலா இருக்கலாம். உங்களுக்கு நாங்க அந்த சுதந்திரம் தரையில்லையா தந்தனாங்க தானே. அதுதான் சொல்றேன். அதுக்குதான் நான் இங்க வாரது. 2 நாள் இருப்ப மட்டும் யோசிக்கிறேன். நான் இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போக முடியும். போகலாமே 2 நாள் போகணும் லீவ் அடிக்கிறது. அம்மாவிட்ட வந்தா இந்த இடத்துல சாப்பாடு தருவாங்க. அதோட நீண்ட நாட்களுக்கு புறம் இருக்கிறேன். சரி இந்த எத்தனை பூலா என்னவா நீண்ட நாட்களுக்கு புறம் நீண்ட மாசத்துக்கு புறம். நீ என்ன ஆட்டி பாக்குற? ஒரே தங்கச்சி சொல்லுவா என்னண்டு அம்மா சாரியா மிஸ் பண்றோம். நாங்க வீட்டுக்கு மிஸ் பண்றோம். எல்லாரும் உண்டா இருந்ததானே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் உண்டானா நல்ல ஒரு சமையல் சமைச்சு சாப்பிட்டோம்டானா படுவார். ஏன்னா நாங்க இவ்வளவு காலம் பிரிஞ்சதும் இல்லை தானே. இப்போ கிருஷ்ணஜிக்கு போனது பிறகு கவலையா கிடக்குது எங்களுக்கு. அவையே தான் நாங்கள் மிஸ் பண்றோம். வேறு ஒரு வேலையும் கொண்டு வரோம். இந்த நேரம் தம்பி ருத்திக்கிட்ட அன்னைக்கு தண்ணி போத்துல கொண்டு போயிட்டாலும் தான் நாங்கள் கொண்டு போய் கொஞ்ச நேரம் அம்மா ரித்திக்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போட்டாலும் நான் வீடியோ எடுத்து போட்டுட்டான். அதுக்கு சஜிக்கு அதை தான் பார்த்து சொன்னாம்மா நான் எதிர்பார்க்கல. பஸ் 7 மணிக்கு ரான்சோட உடுப்பு வந்தது. அப்போ 7 மணிக்கு இங்கே வந்தால் தான் எடுக்கலாம். அப்போ திருப்பி போயிடலாம் போயிட்டான். நான் இல்லைன்னா போதில் கொடுத்தா வந்து இந்த பிள்ளைக்கு தண்ணி போய்க்க கொடுத்து தான் கொடுக்க அப்படின்னு சொன்னோம். நான் தண்ணி போதில் பிள்ளைய கொடுத்து விடுவோம். எனக்கு தண்ணி போதில் தராமல் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுகலாம். அச்சு கொண்டு போயிட்டாங்க. அச்சு ஒன்று சொல்றேல அம்மி அம்மியக்கா கொண்டு போயிட்டாங்க. அம்மியக்கா தண்ணி தாராடிங்க கொண்டு வந்து நான் போய் கொண்டு கொடுத்தேன். என்ன செய்ய போறோம்? சோதியில் அமைக்க தேவையில்லமா அவருக்கு. இது இது என்ன இது என்ன ரசி மாட்டுறியா? அப்படி எப்படி செய்வோம்? கோழி வச்சு கொஞ்சம் வச்சிருக்கேன் அன்னைக்கு சட்டி வச்சது. அதை அப்படியே நீங்க பொரிச்சு எடுத்து விடுங்க. பிள்ளைங்க பொரிச்சாலும் பெருசா சாப்பிட மாட்டான். சாப்பிட மாட்டாங்க. அஸ்மி பொரிச்சாதான் சாப்பிடுவோம். அவன் குழம்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்போ வெளியில 3 பேர் நல்ல கூத்தாடி தங்கடை என்ன கிடைக்க போய் பார்க்கணும். எல்லாரையும் அடிச்சு போடுவான். சரி இப்போ என்னென்ன கறியம்மா? கோவாவரை கோவரை மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி நண்டு கறி இறைச்சி மீன் பொரியல் இறைச்சி பொரியல். சரி ஓகே. கடனை இந்த கீரையும் நீங்கள் சொல்லப்போ நான் கோவா இருக்கிறேன். இப்போ கீரை வைக்கிறேன். ஓகே சமைச்சு தாங்க முடியாது சாப்பிட்றேன். என்னம்மா அப்போ நீங்கள் நாளைக்கு போகிறதா இல்லை நாளைக்கு போகணும்? நாளைக்கு போக மாட்டேன் யோசிக்கிறேன். பள்ளிக்கூடமா இல்லத்தான்? பள்ளிக்கூடம் இல்லை மனுஷன் ஒன்று சொல்ல மாட்டேன். மனுஷன் என்னத்தை சொல்றதம்மா? சமைக்க இருந்தாலும் சமைக்கிறீல்ல தானே? கடையில தானே? கடையில வேண்டி சாப்பிடட்டும்.
ஏது ரெண்டாலும் ரித்திக்க பார்க்காம இருக்க மாட்டேன் வீடியோ கொடுக்க எடுத்து என்னன்னு சொன்னால் இன்றைக்கு எண்ணெயை அரைச்சி கறி வச்சு தரட்டா அப்போ என்ன மாதிரி உங்களுக்கும் தெரியும் யூடியூப்புக்காரு சமையலை பற்றி தெரியும் தானே இல்லை சமையல் வீடியோ போடுவா தானே ஓரளவுக்கு பழகிட்டேன் சுயத்தனியே உத தெரியாம இருந்தேன்னா இப்போ ஓரளவுக்கு சமைச்சு பழகிட்டேன் நீங்க சாப்பிட்டுட்டு என்னன்னு சொல்லுங்க யாரால சமைச்சு பழகி அவாக்கு நினைக்கிறேன் சித்தப்பாடம் கொடுத்து கேட்போம் சாப்பிடுவீங்கன்னு சரி என்ன மாதிரி இருக்குன்னு கேட்போம் அவர்கிட்ட இதுக்கு எல்லாமே மிக்ஸ் ஓ ஓ ஓ நான் தான் என்னென்ன போடுறீங்க காட்ட சொல்லு அது தெரியுமாம்மா இந்த யூடியூப் சேனல் பார்க்குறாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை மிளகாக்கு பதிலாக நாங்கள் இங்கே கொச்சி மிளகா எவ்வளோ ரசிக்கு அரைப்பத்தில் என்ன விட்டுருக்குறீங்க அப்போ அரைப்பத்தில் இதில் நாங்கள் இப்போ கொச்சி மிளகா எடுத்துருக்கோமா கொச்சி அதை பார்க்கவே எனக்கு இந்த கண் கலங்குது உங்களுக்கு கண் கலங்கு இன்னைக்கு என்ன நல்லா போடுறாங்க கொச்சி மிளகா அப்படி தான் போட்டுருக்கா சரி அப்படி இல்லைம்மா உரைச்சி கடைக்கு உரப்பாக இருந்தாங்க நல்லா இருக்கும் கரண்டிட்டாங்களே இங்கே பாருங்க உரைச்சி தண்ணி இல்லாமா சாப்பிட்டா உரைச்சி கடைக்கு உரைச்சிட்டா மூப்பால ஊற்றோம்னா என்னண்டா சாப்பிடுற உரைப்பை வச்சுட்டு உரைச்சி சாப்பிடுவோம் உரைச்சி கொண்டு சாப்பிடுங்க கூழ் குடிக்க எப்படி இதுன்னா அந்த இது ரசம் வைக்க எப்படி இதுணுமோ அப்படிதான் இருக்கும் உரைச்சி கறி அடுத்தது வந்து கொஞ்சம் நல்லா வளர்க்க தேவையில்லை கொஞ்சம் வளர்க்க போடும் நான் சாப்பிடுவோம் இல்லையம்மா இனியும் சாப்பிட போறது இல்லை இல்லை எந்த கறியெல்லாம் நீங்கள் மற்ற கறிகள் சாப்பிட்ருக்கீங்க தானே அப்பா சொல்லி இருக்கும் உரைச்சி அலையாவும் இப்போ நாங்கள் உள்ளி மிளகு சுற்றினோம்னா அதில் அரைவாசியங்கள் போடும் உள்ளி கொஞ்சம் கூட போட்டால் தான் இறக்கி கழிச்சு அந்த வாசம் டேஸ்டாகவும் இருக்கும் டாக்டர் மாதிரி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சரி ஓகே இல்லை இல்லை அது படுக்குது ஓகே இப்போ என்ன அடுத்தது வந்தோம்மா நாங்கள் இறைச்சியை கூடுவோம் சரியா சொய்யன்ற சத்தத்தை சொய் சத்தம் இருக்கணுமாம்மா இப்போ தான் அதுக்கப்புறம் சட்டியில் போய் பாருங்க நான் என்ன செய்யணும் எண்ணெய்க்கு போட்டால் எண்ணெய் வதக்குளத்துல போட்டால் வெங்காயத்துக்கு போல சொயிலுக்கு கருது காட்டில் பட்டது சொய் எடுக்குது நெக்ஸ்ட்டு
போட்டுருன்னு சொன்னானா நல்லா கட்டி விட்டுட்டு சரியா இப்போ என்ன சேர்க்கணுமில்ல உப்பு போடும் சரி உப்பை கூட போட்டுறாங்க காணாடியும் சாப்பிடணும் அப்புறம் உப்பை கூட போட்டால் பேசலாம் ஒரு சமையல்காரி ஆயிக்கணும் இதாக பாருங்க சரியா உப்பு போட்டோட திருப்பி ரெண்டு கிளறி மூடிடும் சரியா ரைட் மூடி வந்து வருது இந்த மூடாமல் தண்ணி வரும் இந்த இறைச்சியில் இருக்க தண்ணி எல்லாம் அதுலேயே அப்படியே என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆகும் அமைஞ்சிடும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி ரெடி ஆகிட்டு அம்மா சாப்பாடை போட்டு கொடுங்க நாங்கள் என்ன மாதிரி டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்போம் வயல் கோவில் எத்தனை பாம்பு மாட்டலாங்க எங்க மாட்ட பாம்பு 5 பாம்பு இது அடிச்சாதானே இந்த பாம்பு 7 பாம்பு வருது அண்ணா தயவு செய்து உள்ள போடணும் ப்ளீஸ் அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா இந்த அவன்கிட்ட போகுது இருக்கு நிக்கிற 5 பாம்பு இந்த வருது இந்த இதுக்குள்ள வருது அவா கடிக்காதுடா பாம்பு இந்த இந்த அடுத்த வர மேல அந்த ஒரு ஆள் வாரு இதுக்குள்ள போற இந்த இங்க பாரு ரெண்டு செட் ஆயிட்டு இங்க பாரு 2 செட் ஆயிட்டு 2 லவ்ஸ் விடு 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 இல்ல வா சேங்க அபிஷேக் லவ்ஸ் இன்னனே படாய் உன கரக்கி அம்மா தம்பி ஆகால படியா கொடுத்தா இல்ல வரா பாபா பிடிச்சு இல்ல அண்ணா படி என்ன காதுக்கடா ஓட்டோ அங்க வந்து போகுது அந்த வந்து ಏನು ಪುಣ ಇದೆ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಇಂದ ಪಾಂಬ್ ಬರಾது ಪುಣ ಇದು இந்த வாசல்ல வாசல்ல இந்த அது உள்ள வரவே போதா வெளிய வெளிய இந்த 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 உள்ள உள்ள போகுது அப்பாக்கு தாயா பாம்பு போமே என்னத்துக்கு இங்க வாரீங்க என்ன கண்டா தெரியும் இதோட 6 இந்த போற வழக்கமாக வரைக்கும் என்ன நான் உழுந்தேன் ஒரு வச்சிருங்க அந்த அதுக்குள்ள இருக்கு திரத்தி விடுங்க ஆனா அங்கதான் போகுது போல அதுக்குள்ள நிக்குது அதுக்குள்ள
நிற்கிறல்ல ம் ரெண்டும் போகுது என்ன ஒரு அதிசயமான 5-6 பாம்பு வந்து கட்டி வெட்டி பார்த்தேன் என்ன உண்டப்ப வேற ஒரு நான் வைத்தேன் 7 பாம்புல 6 பாம்பு தான் வந்துருக்கு என்ன பைசன் இன்னொரு பாம்பு வரும் டே எப்படி பாம்பு வயல் கோயின் இது அடிச்சாடா 7 பாம்பு வரும் 6 வந்துட்டு ஏன்டா அப்படி அதான் யூடியூப்ல தெரிஞ்ச கமெண்ட் அடிங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இதோட 6 பாம்பு வந்துட்டு இன்னொரு பாம்பு வரும் யாரோ பக்கத்து வீட்டுக்கார யாரும் அடிச்சிருக்காங்க போல அப்படி எஞ்சால வந்துட்டு போல அப்படிதான் போல அதுக்கு நாய்க்கு கடிச்சு விட்டுங்க அவனை ம் ஆனா இது கடிக்காதுல்ல இல்லை ம் தேடி வந்திருக்கு போல காங்கிரா கடை கலக்கி விட்டுட்டேன் வழியை வந்து பார்த்தா இங்க இருந்து வருதுன்னு பார்க்கலாம் அங்கால பாவம் தெரியும் அதுக்கெல்லாம் போகுது வளர்ந்த பெருசு என்ன ஆனா அப்படியே தான் போகுது பாரு ஒரே சைடு தான் போகுது அதற்கு மணக்கிறது போல என்ன இப்படி போகுது இதோட ஏழாவது பாம்பு அந்த பாம்புகளும் இஞ்சால பக்கம் தான் ஓடினது அந்த அதை தேடியே போகுது பாருங்க மனத்திலேயே போகிறது போல இந்த போகுது கோழி கொத்த போகுது இந்த போகுது போகுது மற்ற பாம்புகளும் இதுக்குள்ளே தான் போச்சு அதுவும் போகுது அதுக்குள்ளேயே மனத்துக்கு போகுது போல பாம்பு மனத்துக்கு இந்த அடுத்தது இந்த பாம்பு திருப்பி எத்தனை பாம்பு திருப்பி மாதிரி திருப்பி என்ன இப்ப அங்கால போனதுதான் தெரியல அதான் சரி போயிட்டு வரேன் பிரதீக் பாய் சொல்லிடுங்க பாய் பாய் அஸ்மியாங்க பாப்பா கொஞ்சம் தேங்க்யூ சொல்லுங்க ஓகே ஓகே சாரி சொல்லுங்க அம்மா கண்ணுக்கு கொஞ்சம் சரி போயிட்டு வரேன் சுயசா போயிட்டு வரேன் எங்க அசு வச்சுவோங்க ம் போயிட்டு வரேன் பாய் பாய் சொல்லிடுங்க பாய் சொல்லுங்களேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் மாட்டு வச்சு கறி வச்சு நாட்டு கறி வச்சு கோவா வரை எல்லாமே கீரைக்கறி எல்லாமே சாப்பிட்டோம் அதை சாப்பிட விடையில என்னன்னு சொன்னால் இந்த வயற்கோவை பாம்பு வந்து வயல்கோவை பாம்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கொண்டுக்கு 7 வரும்னு சொன்னாலும் நான் 8 வந்து கோவிட் டைம்ல அது நான் இவ்வளோ நாளைக்கு பிறந்ததுக்குன்னா எங்கள் அம்மாக்களே இன்னைக்கு தான் பார்த்தது அந்த பாம்பையும் அப்படியே பார்த்து வழியாக சாப்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொண்டு போகிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம் நாங்கள்